Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம PGTRB Physicsல Unit 2 Probability and Theory of Errors discuss பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல normal distributionsல இருந்து properties of normal distribution discuss பண்ணலாம். So before we want to know properties of normal distribution என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்துட்டு the mean, mode and median இதெல்லாம் எப்படி இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? So, அப்ப அதோட curve எப்படி இருக்கும் symmetric at the center. Centerல வந்து symmetric இருக்கும். Around the mean position muல இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? So, அப்ப exactா half of the values are to the left of center and exactly half the value are to the right. ஓகேவா? அதோட diagram உங்களுக்கு நான் உள்ள போட்டு காமிக்கிறேன். So, அப்ப total area under the curve வந்து என்னவா இருக்கும் 1 இருக்கும். தான் the properties of normal distribution. Main என்னன்னா mean, mode, median இதெல்லாம் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் the normal distributionsல. ஓகேவா? Okay, let us discuss the normal distribution. A continuous random variable x is said to follow a normal distribution with a parameter mu and sigma. ஓகேவா? So என்ன parameterல இருக்கணும் மெயினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா mu and sigma. If the probability function நாவே என்ன வரும் f of x is equal to 1 divided by sigma root of 2 pi. So e power minus 1 by 2 okay into x minus mu divided by sigma whole square. Okay. So இப்ப பார்த்தோம்னா இது என்ன எப்படி இருக்கும்னா இந்த ஷேப்ல இருக்கும் curve இப்படி இருக்கும். ஓகேவா? So இதுல வந்து பார்த்தோம்னா mu இங்க எடுத்துக்கிறோம். சென்டர் என்னது இது வந்து 3 ஆ நான் டிவைட் பண்றேன். இது வந்து எப்படி டிவைட் ஆகுது இந்த மாதிரி டிவைட் ஆகுது. So அப்ப என்ன சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது மீன் மோடு இதெல்லாமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? So அப்ப இதுல பார்த்தோம்னா இந்த சைடு இது என்னது மியூ எடுத்துக்கலாம். இது வந்து என்னது மியூ. இதோட பாராமீட்டர் எப்படி இருக்கும் மியூ சிக்மான்னு தான் பார்த்தோம். அப்போ நமக்கு லெஃப்ட் சைட்ல -1 சிக்மா அப்படின்னா ரைட் சைடு என்ன வரும் +1 சிக்மா. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் 2 சிக்மா 3 சிக்மா அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாக்டா half of the வந்து எப்படி இருக்கும் exactly half of the values are left of center and exactly half the values are right அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். half value left side, half value right side இருக்கும். ஓகேவா? So properties என்ன இதோட நார்மல் properties of normal distributions என்ன இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு MCQல கேட்பாங்க. இந்த நார்மல் curve வந்து எப்படி இருக்கும்னா பெல் ஷேப்ல இருக்கும். நார்மல் curve எப்படி இருக்கும் பெல் ஷேப்ல இருக்கும் and it is symmetrical about the line x is equal to mu. சிமெட்ரிக்கா இருக்கும் இது. இந்த டயகிராம் பார்த்தாலும் நமக்கு தெரியும் இது எப்படி இருக்கும் ஒரு சிமெட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So அப்ப என்ன இருக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மீன் மீடியன் மோடு ஓகேவா இஸ் ஈக்குவல் டு மியூவா இருக்கணும். இது எல்லாமே எப்படி இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திஸ் இஸ் த மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? So the next the height of the normal curve is maximum at x is equal to mu. இதோட height எப்படி இருக்கணும் x is equal to muவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். And 1 divided by sigma root of 2 pi is the maximum height. So இந்த maximum height என்ன அப்படின்னு நமக்கு MCQ நிறைய டைம் கேட்பாங்க பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து எது வேணா நமக்கு क्वेश्चंसல கேட்கலாம். ஓகேவா? The normal curve is asymptotic to the baseline. Okay. So the points of inflections are x is equal to points எப்படி இருக்குதுல x is equal to mu plus or minus sigma. Okay, since the curve is symmetrical about x is equal to mu. Curve வந்து symmetrically இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் x is equal to mu. ஓகேவா? This skewness is 0. அப்ப skewness நமக்கு என்ன வரும் 0 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். It's area propertyல it's ரொம்ப important. mu வந்துட்டு minus sigmaவா அப்போ that less than x less than mu plus sigmaவா இருந்தா minus sigma and x plus sigmaவா இருந்தா என்ன வேல்யூ minus 2 sigma plus 2 sigmaவா இருந்தா என்ன வேல்யூ minus 3 sigma plus sigmaவா இருந்தா என்ன வேல்யூ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த skewness is 0 இதுவும் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஓகே இப்போ நம்ம skewnessனு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த skewnessனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா is measure of the symmetric of the distribution. The symmetric பார்த்தோம் இல்லையா? So இந்த skewnessலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is the asymmetrical distribution. A negative skew indicates that the tail on the left side is longer than on the right side. அதாவது left skewed இருக்கு. ஓகேவா? left skew right skewed இருக்கு. அப்போ conversely positive skew indicate the tail on the right side. Okay. So tailோட left side வந்து indicate பண்றது left skewனதும் ஓகே அதாவது tailோட positive indicate பண்றது என்ன சொல்றது அந்த right side. ஓகேவா? it's longer than on the left. லெஃப்ட் விட இது வந்து எப்படி இருக்கும் லாங்கர் தானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகே
ஸோ இப்போ இதுல ஜீரோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா if skewness is negative, இப்போ இந்த skewness வந்து என்னவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. skewness வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா the data are negatively skewed. டேட்டா நமக்கு எப்படி கொடுக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? ஆர் skewed வந்து எப்படி இருக்கும், லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவ். மீனிங் தட் the left tail is long. அப்ப லெஃப்ட் டெய்ல் எப்படி இருக்கும், லாங்கரா இருக்கும். இப்போ skewness வந்துட்டு ஜீரோவா இருக்கு அப்படின்னா the data are perfectly symmetric. skewness 0 அப்படின்னாவே அது என்ன இருக்கும், அந்த டேட்டா வந்து perfectly symmetric-ஆ இருக்கும். ஓகேவா? if skewness is less than -1 or greater than +1 இருக்கு அப்படின்னா the distribution is highly skewed அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அளவுக்கு யூனிக்கா நமக்கு வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஒரு பாயிண்ட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கும்போது நமக்கு வந்து அது வந்து மறக்காது. ஓகேவா? எடுத்து அப்படியே ஃபார்முலா பைகாட் பண்ணிட்டே நம்ம போகக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வி ஹாவ் டு know the value, அதாவது that means meaning of that word. ஓகேவா? ஒரு வேர்டுக்குமே நமக்கு அதுக்கு என்ன மீனிங், அது ஏன் அங்க கொண்டு வரோம், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பைகாட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நமக்கு வந்து கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மறந்துடும். ஸோ அப்ப இப்ப நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இப்படிதான் இருக்கும். இந்த ப்ராப்ளம் இந்த செகண்ட் யூனிட் மட்டும் பார்த்தோம்னா நம்ம எதுவுமே இதுல பைகாட் பண்ணக்கூடாது. ஈவன் எல்லா யூனிட்டுமே பண்ணக்கூடாது தான். செகண்ட் யூனிட் வந்து ரொம்பவே பண்ணவே கூடாது. எல்லாமே ஏன்னா ப்ராப்ளம்ங்கும் போது நம்ம பைகாட் பண்ண மறந்துடுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? Then next, a normal distribution is a close approximation to the binomial distribution. நார்மல் வந்து எதுக்கு க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. when n is very large and p is close to 1/2. so neither p nor q is so small அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? it is also a limiting form of a Poisson distribution. இது என்ன லிமிட்டிங் ஃபார்ம்ல இருக்கு, Poisson distributions. ஓகேவா? it has lambda gives infinity Poissons distribution tend to normal distributions. So for beta 1 is equal to 0 and beta 2 is equal to what, 3 அப்படின்னு பார்க்கிறோம். Okay. Hope you understand. உங்களுக்கு இதை பத்தி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. If you like my channel, subscribe and share your friend circle. Thank you. All the best.